ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். சண்டே ஃப்ரெண்டோட ஃபேமிலியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பரான நான்வெஜ் மெனு தான் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபிஸ்லாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். முதல் நாள் நைட்டே ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்வீட்டுக்கு வட்டலாப்பமும் பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் குக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு பண்ணிருக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 kg மட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டு 1/2 கப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டில 3 கரண்டி மசாலா பவுடர் ஆட் பண்ணி மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இதுல அரைமுடி தேங்காவை அரைச்சு ஊத்திட்டு 500 கிராம்ஸ் பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் பாயில் பண்ணி ரொம்பவே சூப்பரான மட்டன் பொட்டேட்டோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பருப்பு கத்திரிக்காய் தான் பண்ண போறோம். இதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 250 கிராம்ஸ் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பருப்பு, அதுவுமே 200 கிராம்ஸ் இருந்துச்சு. 1/2 கப் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் 3 ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். பருப்பு குக் ஆகுறதுக்குள்ள தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் தயிர் பச்சடியில எப்பவுமே குக்கும்பர் ஆட் பண்ணுவேன். இப்போ குக்கரை ஓபன் பண்ணிட்டு பருப்பு ஒரு தடவை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, லெமன் சைஸ் புளியை தண்ணியில ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால அவன்ல ஒரு 1 மினிட்க்கு வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. கடாயில ஆயில், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை அந்த பருப்புல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் 1/2 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நான் 1 kg ரைஸை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் 1 ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லி ஆட் பண்ணி சாட்டே பண்ணி சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டு 4 கப் கோகனட் மில்க், 4 கப் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 விசில் குக் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாம் பொரிக்கிறதுக்குள்ள ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்டுக்காக செஞ்சு வச்சிருந்த வட்டலாப்பமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வட்டலாப்பமும் ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. எல்லா ஃபுட்டையும் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்குள்ள டேபிளையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. என் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக டேங்க் ஜூஸ் எல்லாமும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இந்த டேவை சூப்பரா முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.